வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ரொம்ப சூப்பரான தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தொக்கு செய்யறதுக்காக இதுல 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஈரத்தெல்லாம் துணி வச்சு துடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளியை வந்துங்க ஓரளவுக்கு பொடியா கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடியா கட் பண்ணியிருந்தா போதுங்க. எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. உள்ளே வந்து நார் கொட்டை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ புளியை க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இதை போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற புளியை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி புளியெல்லாம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷமாக இந்த தக்காளி ஹை ஃப்ளேமில் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும். ஒரு 10 நிமிஷமாக இந்த தக்காளியும் புளியெல்லாம் வெந்துட்டு இருக்குது. பார்த்தோம்னா நல்லா குழஞ்சி வணங்கிருச்சுங்க. இது வந்து ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு இந்த தக்காளி வேகணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கன்னா, நம்ம தக்காளி அப்படியே வேக வேக அப்படியே தண்ணி தெரிச்சு வேகும். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தெரிக்கிறதுலாம் நின்றுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து தக்காளியில் இருக்கிற எல்லா ஈரப்பதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து வேகணுங்க. இப்போ இந்த தொக்குக்கு வேணுங்கிறத நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கலாங்க. இதில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குதுங்க. இதில் 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதில் 10 பல்லு பூண்டு எடுத்துங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மலை பூண்டுன்னு காட்டி நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இந்த பூண்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை தாளிச்சதை வந்துங்க நம்ம வேக வச்சு வச்சுக்கிற தக்காளிக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த தக்காளி இந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் நல்லா வணங்கட்டும். 1 நிமிஷம் இது நல்லா வணங்கிருச்சுங்க. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். இந்த வெந்தயப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து லைட்டாக அப்படியே பேனில் வந்து வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி தொக்கை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.